கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்திலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவத்திலிருந்து சிலுவை தியானங்களை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆத்தும நேசரின் முகம் என்கிற தலைப்பிலாக 24வது தியானத்தை நாம் கேட்க இருக்கிறோம். இதை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ப்ரொடியூஸ்ட் பை கமேலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. இந்த நாளின் தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, எம் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை தியானிக்கும் இந்த வேளையில் எங்களோடு இரும். சிறப்பாக மகிமையின் சிகரமாகி உமது திருக்குமாரரின் திருமுகத்தை எண்ணி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சூரியனை பார்க்கிலும் பிரகாசமானதும் தெய்வீக அறிவின் ஒளி தங்கியதுமான உமது முகத்தை நினைக்கிறோம். அந்த பரிசுத்த முகம் எங்களை போன்ற பாவிகளை அன்போடு நோக்கி மன்னிப்பின் ஒளியை வீசினதற்காக நன்றி. எங்களுக்காக நீர் ஏற்ற பாடுகளினால் உமது முகம் விகாரமடைந்து உமது உண்மையான வயதை மறைக்கும் அளவிற்கு தோற்றம் மாறிப்போனதே. எங்களுக்காக நீர் அடைந்த அந்த அவமானத்தினால் இன்று நாங்கள் மகிமையின் முகத்தை காணும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம். இந்த தியானத்தின் வழியாக உமது முகத்தின் பிரகாசம் எங்களுக்குள் வீசவும், உமது தியாகத்தின் அன்பில் எங்களை வழிநடத்தும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் தியானம் 24. ஆத்தும நேசரின் முகம், முதலாம் பாகம். இந்த நாளின் தியானத்திற்கான வேத வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார். யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இந்த நாளின் போதனை. மேலே சொல்லிய வாக்கியங்களில் இயேசுவின் திருமுகத்தை பற்றி 4 குறிப்புகளை அறிகிறோம். முதலாவது, அது ஒரு நாள் சூரியனைப் போல பிரகாசித்தது. அது எந்த நாள்? இரட்சகர் தாபோர் மலையில் மறுரூபப்பட்ட அன்றுதான். அதுதான் பாவமில்லாத அவருடைய சரியான முக சாயலாய் இருக்க வேண்டியது. இந்த சாயலை அவர் ஒரு தரம் மோசேக்கு காட்டினார். அந்த சாயலின் மகிமை அவன் முகத்தில் பிரகாசித்தது. ஜனங்கள் அதை கண்டு பயந்ததினால் மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏசாயா தீர்க்கதரிசி இவருடைய முகத்தின் வெளிச்சத்தை கண்டு ஐயோ அதமானேன் என்று அழுதார். இரண்டாவது, இயேசுவின் முகத்தில் தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இருந்தது என்று அறிகிறோம். மாம்ச கண்ணுக்கும் மனதுக்கும் எட்டாத தேவ மகிமையும் தேவனை பற்றி மெய் அறிவும் கிறிஸ்து முக அழகாமை இருந்து பாவிகளுக்கு உணர்த்தியது. மூன்றாவது, இயேசுவின் முகம் பாடுபடும் திசையை நோக்கி மன சந்தோஷமாய் திரும்பினது. இயேசுவை ராஜாவாக்கும்படி ஜனங்கள் திரண்டு வந்த பொழுது அவர் மலையின் மேல் ஏறி மறைந்து கொண்டார். பாடுபடும்படி தாமே சொல்லிக் கொண்டு போனார். இரட்சகர் கடைசி முறையாய் எருசலேமுக்கு போகும் முன் தமக்கு சம்பவிக்க போகிற பாடுகளை குறித்து 3 தரம் பேசியிருக்கிறார் என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்னும் 3 சுவிசேஷகரும் சொல்லியிருக்கிறதால் அறியலாம். நான்காவது, இயேசுவின் முகச்சாயல் அவர் வயதை மறைத்தது என்பது வெளியாகிறது. நம்முடைய இரட்சகர் மரணம் அடையும் பொழுது 33 வயதுடையவராய் இருந்தார். அவர் சுமார் 31 வயதுடையவராய் இருக்கும் பொழுது ஒரு நாள் யூதரோடு தர்க்கித்தார். ஒருவன் அவருடைய முக சாயலை கூர்மையாய் கவனித்து, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்டான். இதனால் 31 வயதாயிருந்த இயேசுவின் முகம் 50 வயது முகம் போல் தோன்றியிருக்கிறது. இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே, நீ இயேசுவை பெத்லகேமின் தொழுவத்திலும் பிலாத்துவின் அரண்மனையிலும் கொல்கதா மலையிலும் போய் பார்த்து அடிக்கடி அவருடைய தெய்வீகத்தை குறித்து மலைக்கலாம். தாபோரிலும் சீனாயிலும் அவர் வெளிப்பட்ட மகிமைகளை போய் பார்த்து கொள்வது நலம். இரட்சகா, நீர் தாபோரில் வெளிப்பட்ட மகிமையோடு உமது மானிட அவதார காலம் முழுவதையும் செலவிட்டால் நானும் என்னை போலத்த பாவியும் கிட்ட வரலாமா? வரலாகாது. ஒரு குஷ்டரோகியும் கிட்ட நெருங்கான். ஒரு திமிர்வாதக்காரனும் துணிந்து வரான். ஒரு குருடனும் கூப்பிடான். நீர் உமது சுய ரூபத்தோடு வெளிப்பட்டால் மனுஷருமை அண்டக்கூடாததாயிருக்கும் என்று நீரே அறிந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனானாய் அவதரிக்கும்படி கன்னி மரியம்மாளிடம் கர்ப்பத்தின் அருவருக்கவில்லை. நீர் தாபோரில் காண்பித்த சாயலை குறித்து பரிசுத்த யோவான் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லிய வாசகம் உம்மையும் பிதாவையும் ஒரே படத்தில் ஒரே நேரத்தில் கண்டு கொள்ள உதவியாயிருக்கிறது. என் இரட்சகர் அடிக்கடி இந்த மகிமையை தமது சீஷருக்கு காட்டியிருப்பதினால் தைரியமுள்ள கேபாவும் அன்புள்ள யோவானும் அவரிடத்தில் முடியும் மட்டுமிராமல் ஓட்டம் பிடிக்கலாம். இயேசுவே, தாபோரின் காட்சியை நீர் எனக்கு காட்ட வந்தால் நான் குப்பர விழுந்து விடுவேன். எனக்கு கொல்கதாவின் காட்சியை காட்டினால் போதும். தாபோரில் உமது பரிசுத்த மகிமையை உமது முகத்தில் பிரகாசிக்கிறது. கொல்கதாவில் பிதாவுடைய அன்பின் மகிமை பற்றி அறிவாகிய பிரகாசம் உமது முகத்தில் இலங்குகிறது. நீர் கடைசி முறையாய் எனக்காகவும் சர்வ லோகத்துக்காகவும் பாடுபடும்படி உமது திருமுகத்தை எருசலேமுக்கு நேரே நடத்துகிறீர். உமது சீஷர் கூட வந்தாலும் நீர் விரைவாய் முந்தி நடக்கிறீர். நீர் போகிற விரைவை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். உம்முடன் தொடர்ந்து நடக்க அவர்களால் முடியவில்லை. இப்படியும் சாரும்படி ஓடுவாருண்டோ? பரியாசம், வாரடி, சிலுவை, கொலை இவை அனைத்தும் வரும் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஊருக்கு சந்தோஷத்தோடு எட்டி நடக்கிற இவர் யார் என்று திகைத்து பயத்தோடு வருகிறார்கள். பிதாவின் அன்பும் உம்முடைய அன்பும் முது முகத்தை எருசலேமை நோக்கி முதுகை தள்ளி கொண்டு போகிறது என்று என் விசுவாச கண் காண்கிறது. என் இரட்சகர் எனக்காக மரணம் அடைய எவ்வளவு ஆசையுள்ள முகத்தோடு எருசலேமை நோக்கி நடக்கிறார். எல்லா மனுப்புத்திரலும் மகா அழகுள்ள முகமுடைய நீர் எவ்வளவு விருத்தாப்பியனை போல காணப்படுகிறீர்.
என் பாவங்களும் சர்வலோகத்தின் பாவங்களும் நிமிடந்தோறும் உமக்கு முன் நின்று கொண்டு உம்மை தூங்க விடாமலும், நடக்க விடாமலும், உண்ண விடாமலும், உடுக்க விடாமலும் தொந்தரவு செய்து கொண்டு இன்னும் சில நாளில் உம்மை பிடிப்பேன், கட்டுவேன், அடிப்பேன், முள்முடி சூட்டுவேன், முகத்தில் உமிழ்வேன், முதுகில் சிலுவையை சுமத்துவேன், சிலுவையில் அறைவேன், சிலுவையில் தொங்க வைப்பேன் என்று சொல்லி சொல்லி உமது ஆத்துமாவை வியாகுலப்படுத்தியதினால் உமது புருஷத்துவ முகரூபம் விருத்தாப்பிய ரூபமாய் மாறும்படி செய்தது என்று என் ஆத்துமாவுக்கு தெரிகிறது. ரட்சகா, என் வயது அதிகமாயிருந்தாலும் எல்லோரும் வயது கொஞ்சம் என்கிறார்கள். உமக்கு வயது கொஞ்சமானாலும் அதிகம் என்று கணிக்கப்பட்டது. அது ஏன்? என் பாவத்தை முதலாய் நான் உணர்ந்து என் முகத்துக்கு முன் நிறுத்துகிறதில்லை. உமது முகத்தின் முன் சர்வலோக பாவங்களுக்கும் நிமிடந்தோறும் கடந்தன. அதனால் நீர் அழகும் சௌந்தரியமும் இல்லாமல் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவருமான முகமுடையவராய் இருக்கிறீர். இந்த நாளின் விசுவாச வணக்கம். ஒளிமய முகமே நமஸ்காரம், அறிவொளி முகமே நமஸ்காரம், அன்புள்ள முகமே நமஸ்காரம், இயேசுவின் முகமே நமஸ்காரம். நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள இயேசுவே, தேவருடைய திருமுக தரிசனையின் அறிவை எனக்கு இன்று காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முது முகத்தின் வெளிச்சம் பாவத்தால் இருண்ட என் ஆத்துமாவில் செல்லும்படி இதோ அதன் கதவை திறந்து தருகிறேன். நான் தாய் முகங்கோணாத பாலனை போலும், மழை முகங்காணாத பயிரை போலும் முது திருமுகம் காணாமல் தவிக்கிறேன். முது மகிமையின் ஒளியும் உம்மை அறிகிற அறிவின் ஒளியும் எனக்குள் செல்லும்படி முது ஆவியை கொண்டு கிருபை செய்தருளும். முது நாமத்து நிமித்தம் உண்டாகும் எந்த துன்பங்களையும் முறுமுறுப்பில்லாமலும் முகங்கோணாமலும் செய்யும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.